வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பதிலுரைக்கு எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனே விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நெல்லையில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதி ரீதியாக மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மத நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 27 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பதிலுரைக்கு எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதலாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த 24ஆம் தேதி தொடங்கியது. இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கடந்த 27ஆம் தேதி உரை நிகழ்த்தினார். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நேற்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த விவாதத்தை பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் தொடங்கி வைத்தார். விவாதத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி பாஜக மற்றும் RSS பற்றி கடுமையாக சாடினார். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் ஆவேசமாக பதில் அளித்ததால் விவாதம் அனல் பறந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அமளிக்கு இடையே பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அப்போது நாங்கள் திறம்பட பணியாற்றினோம் என்பது மக்களுக்கு தெரியும் எனவும், 3வது முறையாக சேவையாற்ற மக்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளனர் எனவும், இந்தியாவை வல்லரசு நாடாக 24 மணி நேரமும் உழைக்க தயாராக இருக்கிறோம் எனவும், 10 ஆண்டுகளில் வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளது எனவும், மக்களவை தேர்தலில் தோல்வியடைந்த எதிர்க்கட்சிகள் பிதற்றுவது கண்கூடாக தெரிகிறது எனவும், ஏழைகளின் நலனுக்காக நாங்கள் செயல்பட்டதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்துள்ளார்கள், ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் எனவும், வாக்கு வங்கி அரசியல் சேதத்தை சீர்குலைத்து விட்டது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும், பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் சேர்ந்த 25 மீனவர்கள் பாக்சலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்று இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கடிதம் எழுதியுள்ளார். அதில் சமீப வாரங்களில் இலங்கை கடற்படையினரால் தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். மேலும் பதிவெண்கள் கொண்ட 2 மோட்டார் பொருத்தப்பட்ட நாட்டு படகுகளும் 2 பதிவு செய்யப்படாத மீன்பிடி படகுகளும் சென்ற தமிழ்நாட்டை சேர்ந்த 25 மீனவர்கள் 1ஆம் தேதி இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும், பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நெல்லையில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதி ரீதியாக மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருநெல்வேலியில் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி ரீதியான பிரச்சனையால் ஏற்பட்ட மோதலில் 2 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வரும் செய்தியை கேட்டு அதிர்ச்சியுற்றேன் என்றும், சமூக நீதி என்ற மேடையில் மட்டும் பேசுகின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் சாதி ரீதியான மோதல்கள் நடப்பது தொடர்கதை ஆகியுள்ள நிலையில் பள்ளிகளிலேயே இதுபோன்ற சம்பவம் நிகழ்வது கவலை அளிக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் சமத்துவம் பேணும் கல்வியின் உறைவிடமான பள்ளிகளில் சாதி, மதம் உள்ளிட்ட பிரிவினைவாக்கத்திற்கு என்றும் இடமில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்றும், எனவே வெற்று விளம்பர வார்த்தைகளை மட்டும் கூறுவதை விடுத்து பள்ளிக்கூடங்களில் சாதி பிரிவினைகளை ஒழிக்க ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதுடன் தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறு முதலமைச்சரை வலியுறுத்துகிறேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மத நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் நிகழ்ச்சி முடிந்து வெளியேறும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 27 பேர் உயிரிழந்தனர்.
உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் இந்து மத சத் சங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சி முடிந்து மக்கள் புறப்பட்ட போது கடும் நெரிசல் ஏற்பட்டது. ஒருவரை ஒருவர் முண்டியடித்து சென்ற போது பலர் கீழே விழுந்தனர். நெரிசலில் சிக்கி 23 பெண்கள், 3 குழந்தைகள், ஒரு ஆண் என 27 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெண்கள், குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த துயர சம்பவம் குறித்து வேதனை தெரிவித்த முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளும்படி உத்தரவிட்டுள்ளார். சுய விளம்பரத்திற்காக உண்மைக்கு புறம்பாக நாடாளுமன்றத்தில் பேசி வரும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் என்று சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுய விளம்பரத்திற்காக உண்மைக்கு புறம்பாக நாடாளுமன்றத்தில் பேசி வரும் ராகுல் காந்தி எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் எனவும், திமுகவின் நிரந்தர அடிமைகளாக செயல்பட்டு வரும் காங்கிரஸ் கட்சியினர் வருங்காலங்களில் முதலமைச்சர் ஸ்டாலினை வாழும் காமராஜர் என்றும் கூறுவார்கள் எனவும், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போன்ற நல்ல தலைவர்கள் தமிழகத்திற்கு தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரிசீலிப்பு மேடையில் கூறியிருக்கிறார் எனவும், ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சபாநாயகரை கிண்டல் செய்து சபையை அவமதித்துள்ளார் என்றும், சட்டத்திற்கு புறம்பாக பேசினால் ஒலிபெருக்கையை அணைக்கத்தான் செய்வார்கள் என்றும் பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. சிபிஐ விசாரணை எதிர்கட்சிகளும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், இந்த சாராய விற்பனை என்பது அதிகாரிகளுக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை. அங்கே இருக்கிற ஆளுங்கட்சி பிரமுகர்கள் ஆதரவோடு தான் நடக்கிறது என்பது எல்லா கட்சியும் அங்கே தெரிவிக்கிறாங்க. சிபிஐ விசாரணை கேட்டால் ஏன் கேட்குறாங்க? உள்ளூர் காவல்துறையே சாராய விற்க அனுமதி அளிச்சுட்டு அதை கண்டு காணாமல் இருந்துட்டு ஐயோ தெரியாது அப்படின்னு பிரச்சனை வந்த பிறகு பேரலை தள்ளி விடுறது, பானையை உடைக்கிறது, இது சினிமா காட்சி போல் அவ்வப்போது பார்த்துட்ருக்கோம். அப்போ அந்த தவறு செய்ய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறையினர் இந்த விஷயத்தை, கலாச்சார விஷயத்தை விசாரணை பண்ணால் எப்படி உண்மை வரும்? ஏங்க 64 பேர் செத்துருக்காங்க, ஏற்கனவே 20 பேர் செத்துருக்காங்க. புதிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து வாணியம்பாடியில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துள்ள மத்திய அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் உமர் தலைமையில் வழக்கறிஞர்கள் பங்கேற்று நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றை சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்த சட்ட மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினர். இதில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். வாணியம்பாடி வட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் கே உமர் ஆகிய நான் கூறுவது யாதெனில், தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள 3 முப்பெரும் சட்டங்களில் உள்ள திருத்தங்கள் தேவையற்றவை. குறிப்பாக அரசியல் சாசன விதி, அரசியல் சாசன ஆர்டிகல் 348க்கு முரணான மேற்படி சட்டம் இயற்றப்பட்டதே அடிப்படை தவறானது. அது சமூக விரோத செயல் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் அரசியல் சாசனத்தை மீறி ஒரு சட்டத்தை கொண்டு வருவது என்பது அரசியல் சாசனத்தை மீறிய செயலாகும். இரண்டாவதாக, மேற்படி சட்டங்கள் எண்கள் அவை அனைத்தையுமே முற்றிலும் மாற்றுவது என்பது தேவையில்லாத காரியம். இதனால் காவல்துறையினருக்கு, குறிப்பாக காவல்துறையினருக்கு, வழக்கறிஞர்களுக்கு, நீதிபதிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு என அனைவரும் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தி வந்த சட்டப்பிரிவுகள் தற்போது மாற்றப்பட்டுள்ளன. இந்த எண்களை மாற்றுவதன் மூலமாக எந்தவிதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தவும் சாராய உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்தவும் வலியுறுத்தி மயிலாடுதுறையில் மனிதநேய மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் நிகழ்ந்த கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தொடர்ந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் முபாரக் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில செயலாளர்
தைக்கால் முபாரக், மாவட்ட செயலாளர் PM பாசித் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது தமிழக அரசு தைரியமாக முடிவெடுத்து மக்கள் வாழ்வை சீரழிக்கின்ற டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடிவிட்டு தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், கள்ளச்சாராய சாவுகளை தடுத்து நிறுத்த வேண்டும், நச்சு சாராயத்தை அனுமதித்த அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். வந்தவாசியில் வேளாண்மை மற்றும் உழவர் துறை சார்பில் வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வேளாண்மை மற்றும் உழவர் துறை சார்பில் வட்டார அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் துணை இயக்குநர் யுவராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வட்டாட்சியர் ரா பொன்னுசாமி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் விவசாயி தசரதன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது கீழ்வெள்ளியூர் பகுதியை சேர்ந்த வீடில்லாத ராணி என்பவர் இடி விழுந்ததில் 2 மாடுகளை இழந்து வாழ்வாதாரமின்றி தவித்து வருகிறார். அவரின் குடும்பத்திற்கு கலைஞர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்க வேண்டும், அச்சமங்கலத்திற்கு சுடுகாட்டு பாதை அமைத்து தர வேண்டும், கீழ்வெள்ளியூர் நீர்நிலை கால்வாய்கள் தூர்வார வேண்டும், வேளாண்மை திட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரே பலன் பெறும் வகையில் தெள்ளாறு வேளாண்மை அலுவலகம் நடவடிக்கை மேற்கொள்வது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். இதேபோன்று விவசாயிகள் ரிஸ்வான் பேசுகையில் வந்தவாசியில் புதிய வேளாண்மை அலுவலகம் கட்டப்படுவதை கிடப்பில் போட்டிருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். பொதுமக்களின் நலனுக்காக வார சந்தைகள் பகல் நேர சந்தைகளாக இயங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து விவசாயி அரிசுதாசு பேசுகையில் வந்தவாசி கோட்டை மூலை பகுதியில் நகராட்சி நிர்வாகம் பயணிகள் நிழற்குடை அமைப்பதற்கு போக்கு காட்டி வருவது ஏன் என்றும், மாமண்டூர் பகுதியில் அரசிற்கு சொந்தமான நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாலமுருகன், அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சிவப்பிரியா, வட்ட வழங்கல் அலுவலர் மோ சரவணன் உள்ளிட்ட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். சென்னை விமான நிலையத்தில் 260 கிலோ தங்க கடத்தலில் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் ஒருவர் தொடர்பில் உள்ளார் எனவும் அதற்கு அண்ணாமலை பதிலளிக்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு. செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடியும் RSS தலைவர்களும் ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும், சிவன், முருகன் ஆகியோரின் புகைப்படங்களை உயர்த்தி காட்டி இவர்கள் சொன்னதை நரேந்திர மோடி, RSS யாராவது கடைபிடிப்பார்களா என செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பினார். மேலும் இந்து மதத்தில் எந்த கடவுளும் இறைவனும் வெறுப்பை விதைக்கவில்லை, அன்பை விதைத்திருக்கிறார்கள், சகிப்புத்தன்மையோடு இருந்திருக்கிறார்கள் என்றும், அதன்படி நீங்கள் இருக்கின்றீர்களா என நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசியதை திரித்துரைத்து அதை அரசியலாக்க பார்க்கிறார்கள் என்று இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்து மக்கள் பெயரை சொல்லி வியாபாரம் செய்கிற கூட்டம் தான் பாஜக எனவும், 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு பரப்புரையின் போது ராமேஸ்வரத்தில் உள்ள ஆலயத்தை உலகத்தரம் வாய்ந்ததாக மாற்றி காட்டுவேன் எனவும் அதற்கு வாய்ப்பு தாருங்கள் என நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆனால் 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ராமேஸ்வர ஆலயத்திற்கு நரேந்திர மோடி என்ன செய்தார் என்றும், தமிழ்நாடு அறநிலைத்துறை 3 ஆண்டுகளாக அந்த பணிகளை செய்து வருகிறது என்றும், இந்துக்களை தவறாக பாஜக பயன்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ள அவர், சென்னை விமான நிலையத்தில் 260 கிலோ தங்க கடத்தலில் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர் ஒருவர் தொடர்பில் உள்ளார் எனவும் அதற்கு அண்ணாமலை பதிலளிக்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். இது எல்லோரும் ஒரு செய்தியை சொல்றாங்க, எல்லா இறைவனும் கையை காட்டுறாங்க, எதிர்க்கே தன்னுடைய கையை அவர்கள் காட்டுகிறார்கள். உடனே காங்கிரசுடைய கை சின்னம்னுட்டு RSS கும்பல் ஒரு பக்கம் கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க. இதை நாங்க சொல்லியா சிவன் கையை காமிச்சாரு, நாங்க சொல்லியா முருகபெருமான் கையை காமிச்சாரு, நாங்க சொல்லியா இஸ்லா தலைவர்கள் 2 கையை வச்சுட்டு தொழுதுட்டு இருக்காங்க, நாங்க சொல்லியா CK பெருமான் அவர்கள் குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர் குருநாத் அவர்கள் கையை வச்சிட்டு இருக்காரு. இந்த கை என்பதற்கு எவ்வளவு பெரிய உண்மை, நேர்மை, அச்சமின்மை எல்லாம் இருக்குன்றத RSSம் BJPயும் புரிஞ்சுக்கணும். தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் அரசு உதவி பெறும் பாடப்பிரிவுகளுக்கு கூடுதல் கல்வி கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையில் அமைந்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் காமராஜர் கல்லூரியில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த கல்லூரியில் அரசு மற்றும் உயர் கல்வித்துறை நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக ஆண்டுக்கு ஆண்டு உயர்த்தி வசூல் செய்து வருவதாக கூறி கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உடனடியாக உயர்கல்வித்துறை மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு கூடுதல் கட்டணம் வசூலிப்பதை தடுத்து அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவ மாணவிகளுடன்
காவல்துறையினர் கல்லூரி நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடியில் உள்ள வஉசி கல்லூரியில் கல்வி கட்டண உயர்விற்கு எதிராக மாணவ மாணவிகள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து வஉசி கல்லூரி தற்போது வரை மூடப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதை விட கூடுதலா 5 மடங்கு இங்க வசூலிச்சுட்டு இருக்காங்க. இது நாங்க போன வருஷமும் இந்த மணிக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். போராட்டம் பண்ணி ஃபீஸை குறைச்சாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வருஷம் நாங்க 10% கூட்டுவோம் அப்படின்ட்டு ஓப்பனாவே சொல்றாங்க. எந்த பேச்சுவார்த்தைக்கு பண்ணாலுமே இல்ல நாங்க வருஷத்துக்கு 10% கூட்டிட்டு இருக்கோம், நாங்க அப்படி கூட்டினாதான் இந்த காலேஜ் நடத்த முடியும் அப்படின்னு எங்ககிட்டயே ரொம்ப திமிரா சொல்றாங்க. இன்னொன்னு இந்த காலேஜ் ஒரு ட்ரஸ்ட் தான். எல்லாரும் சிறிய அமௌண்ட் கொடுத்து ஒரு பில்டிங்கா கட்டி நடத்தினதுதான். ஒன்னும் இவங்க சொந்த காசுல ஒருத்தர் காசுல நடத்தினது கிடையாது. அது மாணவர்களுக்காக மாணவ நலனுக்காக இந்த கட்டப்பட்ட காலேஜ் இப்போ மாணவர்கள்ட்ட பெருவிதமா கொள்ளடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை உயர்கல்வித்துறை உள்ளக மாவட்ட நிர்வாகமும் உயர்கல்வித்துறையும் உள்ளக சம்பந்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கணும். பொன்னமராவதி பகுதியை சேர்ந்த பட்டதாரி இசை ஆசிரியர் கீரவாணி அழகு இளையராஜா என்பவர் அகத்தியர் வேடமிட்டு 2 பாடல்களை பாடிய செயலை திருக்கலம்பூர் வள்ளல் பாரி நற்பணி மன்றத்தினர், முத்தமிழ் மன்றத்தினர் என பலரும் பாராட்டி வாழ்த்தினர். தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாய் திகழ்ந்து அகத்தியம் என்னும் அரியநூல் தந்து சித்த வைத்தியத்தில் முன்னோடியாய் திகழ்ந்த அகத்தியரின் வாழ்க்கை வரலாற்றை திரைப்படமாக்கி அதில் அகத்தியர் வேடமிட்டு நடித்த வெங்கல குரலோன் சீர்காழி கோவிந்தராஜனின் நிகழ்வை நினைவு கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 1972ஆம் ஆண்டில் வெளிவந்த அகத்தியர் படத்தில் இடம்பெற்றுள்ள காட்சிகளை போன்று அகத்தியர் வேடமிட்டு பொன்னமராவதி பகுதியை சேர்ந்த பட்டதாரி இசை ஆசிரியர் கீரவாணி அழகு இளையராஜா 2 பாடல்களை பாடி ஆசையை நிறைவேற்றினார். அகத்தியர் வேடமிட்டு நடித்த பட்டதாரி ஆசிரியர் கீரவாணி அழகு இளையராஜாவை பொன்னமராவதி முத்தமிழ் பாசறையினர், வர்த்தக வணிகர் பெருமக்கள், ஆசிரியர்கள், திருக்கலம்பூர் வள்ளல் பாரி நற்பணி மன்றத்தினர், முத்தமிழ் மன்றத்தினர் என பலரும் பாராட்டி வாழ்த்தினர். வணக்கம். தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாய் திகழ்ந்து அகத்தியம் எனும் அரிய நூல் தந்தவரும் சித்த வைத்தியத்தின் முன்னோடியாகவும் இருந்த அகத்தியரை, அவருடைய வாழ்க்கை வரலாறை திரைப்படமாக்கி அதில் அகத்தியர் வேடமிட்டு பாடகர் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடகராக இருந்து நடித்து காட்டினார். அதை போல அந்த வேடத்தை தான் ஏற்று என் அன்பு தம்பி பொன்னமராவதி கீரவாணி அழகு இளையராஜா அவர்கள் அகத்தியர் வேடமிட்டு அகத்தியர் பொதிகை மலையில் வந்ததை போல பூலாங்குறிச்சி மலையில் நடைபயின்று பாடலுக்கு நடித்திருக்கிறார். வாருங்கள் நாமும். மகளிர் சுய உதவி குழுவிற்கு பணம் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்து கந்துவட்டியில் வசூலில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை மேற்கு மண்டல ஐஜியிடம் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்தனர். பொள்ளாச்சி பகுதியை சேர்ந்த நாகராஜனின் மனைவி ரம்யா, ரம்யாவின் தந்தை பூமிநாதன், தாயார் பரிமளா ஆகியோர் ஜோதி கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிறுவனம் ரூபாய் 25,000 கடன் தருவதாக கூறியதை அடுத்து வங்கி காசோலை மற்றும் ஆதார் ஆகிய ஆதாரங்களை அளித்து மகளிர் சுய உதவிக்குழுவினர் வாரத்தண்டல் கடன் பெற்று வாரத்தவணையில் பணத்தை செலுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் 3 வாரங்கள் சென்ற பின்னர் நாகராஜனின் மனைவி ரம்யா வருகின்ற வாரம் முதல் 2 மடங்கு கூடுதல் பணம் தர வேண்டும் என்று கேட்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த கடன் வாங்கிய பெண்கள் குழுவினர் ரம்யாவிடம் கேட்டபோது பணம் பெற்றால் நிறுவனம் கூறுவதை கேட்க வேண்டும் எனவும், இல்லை என்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க கூடும் என்றும் பணம் பெற்ற குழுக்களை மிரட்டியுள்ளார். இதனால் வாங்கிய வாரக்குழு பணத்தை முழுவதுமாக செலுத்திவிட்ட நிலையில் ரம்யா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வங்கி காசோலை மற்றும் ஆதார் ஆகிய ஆவணங்களை திரும்பி தராமல் அலக்கழித்து வருவதாக பாதிக்கப்பட்ட குழுவினர் தெரிவித்தனர். மேலும் கடன் வாங்கிய நபர்களின் ஆவணங்களை வைத்து கூடுதல் பணம் பெற்றுக்கொண்டு அதில் சிறு தொகையை குழு பணமாக கொடுத்துவிட்டு அதற்கு கூடுதல் கந்தவட்டி வசூலில் ஈடுபட்டு ஆவணங்களை திருப்பி தராமல் ரம்யா குடும்பத்தினரும் மற்றும் ஒரு சில நபர்களும் சேர்ந்து கொலை மிரட்டல் விடுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மக்களின் ஆவணங்களை திரும்ப பெற்று தர வேண்டும் எனவும், ரம்யா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோவை மேற்கு மண்டல ஐஜியிடம் பெண்கள் குழுவினர் மனு அளித்தனர். நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வர்றோம். நாங்கள் குமரன் நகர் எங்கள் ஊர். நாங்கள் 8 செக் கொடுத்துருக்குறோம். செக்கு மோசடியில் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்கள் 8 பேர் செக்கு வச்சு 360 பேர்த்துக்கு பணம் வாங்கியிருக்கோம். வாங்கிட்டு இப்போ எங்கள் செக்கும் ப்ரோ நோட்டு வேணும்னு சொல்லி இவங்ககிட்ட தேடி வந்திருக்கிறோம். என்ன பேசிஸ்ல உங்களுக்கு பணம் தரதா சொல்லி மகளிர் குழு மாதிரின்னு சொல்லி தந்தாங்க. கந்து வட்டி ஆயிடுச்சு. 40 வாரம் 25,000 கொடுத்து 40 வாரம் எங்களுக்கு வாரம் 950 ரூபா கட்டிட்டு இருக்கிறோம். கட்டி முடிச்சுட்டோம். எங்கள் செக்கு தரமாட்டேங்கிறாங்க. செக்கும் ப்ரோ நோட்டும் எங்களோட தரமாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அங்கே போய் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கொடுத்தது அவகிட்ட தான் கொடுத்துருக்க ரம்யாங்கிறவங்ககிட்ட. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
அந்த ரம்யா யாரு? அவங்க தான் கட்சி வேற ஏதாவது கட்சி குழுவெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. குழு நடத்திட்டு இருந்தவங்க நாங்கள் குழுவும் சொல்லி தான் சேர்ந்தா. ஆனால் கடைசியில் இப்போ கந்து வட்டியாக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் பணம் கட்டி முடிச்சுட்டா எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. செக்கும் ப்ரோ நோட்டும் தரமாட்டேங்கிறாங்க. தூத்துக்குடியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கைப்பந்து போட்டியில் தூத்துக்குடி கால்டுவெல் பள்ளி அணியும் மாணவிகளுக்கான போட்டியில் புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளி அணியும் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. தூத்துக்குடியில் பள்ளி மாணவ மாணவிகள் மத்தியில் கைப்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தூத்துக்குடி புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளி சார்பில் பள்ளிகளுக்கு இடையிலான கைப்பந்து போட்டி புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. தூத்துக்குடியில் செயல்படும் 13க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த கைப்பந்து அணிகள் போட்டியில் கலந்து கொண்டன. 2 நாட்கள் நடைபெற்ற கைப்பந்து போட்டியின் இறுதியில் தூத்துக்குடி கால்டுவெல் பள்ளி அணியும் தூத்துக்குடி புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளி அணியும் கலந்து கொண்டனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் தூத்துக்குடி கால்டுவெல் பள்ளி அணி வெற்றி பெற்றது. முன்னதாக நடைபெற்ற மாணவிகளுக்கான இறுதிப் போட்டியில் புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளியும் சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அணியும் மோதின. இந்த போட்டியில் புனித தாமஸ் மேல்நிலைப் பள்ளி 2-0 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்றது. இதில் மாவட்ட விளையாட்டு அலுவலர் அந்தோணி அதிர்ஷ்டராஜ், மாவட்ட கைப்பந்து கழக செயலாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பையை வழங்கினர். இந்த போட்டியை ஏராளமான கைப்பந்து ரசிகர்கள் கண்டுகளித்தனர். புதுச்சேரியில் சேவை வரி தினத்தையொட்டி நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு தொழில் வரி செலுத்தும் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். நாடு முழுவதும் சேவை வரி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதையடுத்து ஆண்டுதோறும் ஜூலை மாதம் சேவை வரி தின நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. நிகழாண்டுக்கான சேவை வரி தின நிகழ்ச்சி ஜூலை 1ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. மத்திய சேவை வரியின் ஆணையர் பத்மஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கூடுதல் ஆணையர் பிரசாந்த் குமார் காக்காலா முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு சேவை வரி குறித்து சிறப்புரையாற்றினார். மேலும் சரியான முறையில் சேவை வரி கட்டும் தொழில் முனைவோர்களை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். நிகழ்ச்சியில் சேவை வரி மைய அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தூத்துக்குடியில் காவல்துறையினரின் உடையில் சக தோழிகளின் வீட்டில் தங்கியிருந்து பணம், செல்போனை திருடிச் சென்ற பெண்ணை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி ராஜபாளையம் பகுதியை சேர்ந்த கங்கா தேவி என்பவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மேற்கு காமராஜர் நகர் பகுதியில் தன்னுடன் பள்ளியில் படித்த சக தோழி ஒருவர் வீட்டுக்கு சென்றார். அங்கு தோழியின் தாய் கிருஷ்ணவேணியிடம் தான் சென்னையில் தற்போது காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன் என்றும், தூத்துக்குடியில் ஒரு என்கவுண்டர் விஷயத்திற்காக இங்கு வந்துள்ளேன் என்றும், எனவே 2 நாட்கள் இங்கு தங்கிவிட்டு செல்கிறேன் என கூறியுள்ளார். இதனை நம்பிய கிருஷ்ணவேணி வீட்டில் தங்க வைத்துள்ளார். இந்நிலையில் கங்காதேவி மீது சந்தேகமடைந்த பொதுமக்கள் சின்ன வயதில் எப்படி காவல்துறையில் சேர்ந்தீர்கள் என கேட்டுள்ளனர். அதற்கு சென்னையில் பெரிய நபர் ஒருவர் மூலம் காவல்துறையில் சேர்ந்தேன் என கூறி அனைவரையும் கங்காதேவி நம்ப வைத்துள்ளார். இந்நிலையில் கிருஷ்ணவேணி வீட்டில் வைத்திருந்த மணி பர்சில் இருந்த தாலி மற்றும் ரூபாய் 2000 எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இதனையடுத்து கிருஷ்ணவேணி தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனிடையே தூத்துக்குடி தாய்நகர் சுனாமி காலனி பகுதியில் வசித்து வரும் வளர்மதி என்பவர் வீட்டிற்கு சென்று அவர்களை நம்ப வைத்து 2 நாட்கள் தங்கியிருந்த போது மணிப்பர்சில் இருந்த ரூபாய் 5000 2000 செல்போனையும் எடுத்துக்கொண்டு கங்காதேவி சென்று விட்டார். இது தொடர்பாக வளர்மதியும் தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் தூத்துக்குடி மேட்டுப்பட்டி பள்ளிவாசல் அருகே இருசக்கர வாகனத்தில் கங்காதேவி சென்றபோது வளர்மதியும் அவரது கணவரும் கங்காதேவியை பிடித்து தாளமுத்து நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இதனையடுத்து தாளமுத்து நகர் காவல்துறையினர் கங்காதேவியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மக கூட படித்த பிள்ளை அப்படின்னு நான் எங்கள் வீட்டுக்கார் இறந்து 1 மாதம் ஆகுது பார்த்துக்கோங்க. அப்போ நான் அப்பா இறந்தது திருஷ்டி கேட்க வரேன், நான் சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா. அப்போ சென்னையிலேருந்து என்ன இருக்குன்னு நான் இப்படி போலீஸ் அதிகாரி ஆகிட்டேன், நான் எஸ்ஏவி ஆகிட்டேன், எனக்கு தூத்துக்குடியில் என்கவுண்டர் விஷயமா இங்கே அனுப்பி விட்ருக்காங்க, அதனால் நாங்கள் இருக்கேன். அப்படியா, சரி என்ன அப்போ நான் 2 நாள் இருந்துக்கிட்டதம்மா அப்படின்னா. சரி இருந்துக்கோ அப்படின்னு. அப்போ எப்போ போகணும், நான் திங்கக்கிழமை மணிக்கு எனக்கு ஏர்போர்ட்டுக்கு காலையிலே நான் போயிடுவோம்மா அப்படின்னா. சரி அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை வந்தவா, வெள்ளிக்கிழமை இருந்தால் சனிக்கிழமை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் என் மகாட்ட சொன்னேன், அடுத்த பிள்ளைல அப்படிலாம் வச்சுருக்கக்கூடாது, அவளை கீழே வீட்டுக்கு போகுது அப்படின்னு நான் சொன்னேன்னா, எனக்கு வந்த வேலை முடியல, அதனால நான் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தான் போக வேண்டி வரும் அப்படின்னு இருக்கா. நான் உடனே அப்படிலாம் அத்தனை நாள் வரையில இருக்கக்கூடாது, 2 நாள் ஆகிட்டுன்னா வீட்டுக்கு போக வேண்டியது தானே அப்படின்னு என் மகிட்ட சத்தம் போட்டேன். உடனே என் மகன் எவ்வளோ நீ 2 நாள் ஆகுதுன்னா நீ வீட்டுக்கு கிளம்பு, எங்கள் அம்மா எங்கள் சித்தப்பா ஒரு ஆள் இருக்குது, ஏதாவது அவங்க பேசினாங்கன்னா அப்புறம் அப்படி பேசிட்டாங்கன்னு வருத்தப்படாத, அதனால் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நீ போ அப்படின்னு என் மகன் 3வது சொல்லியிருக்கா.
சொன்ன உடனே இவன் என்ன சொல்லிருக்கா, இது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எங்கள் வீட்டுக்கு வரல, திங்கக்கிழமை காலையில் வந்தோடனே காலையில் 6:45 வந்தா பார்த்துக்கோங்க. வந்தவன் என்ன செஞ்சு தண்ணி தாங்கன்னு கேட்டா. நான் என்ன செஞ்சேன், துணியெல்லாம் எடுத்து. செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் எதிரே நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தொடங்கி வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே செயல்பட்டு வரும் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சார்பில் செஞ்சி பேரூராட்சி அலுவலகம் எதிரே கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். பேரணிக்கு கல்லூரி தலைவர் அரசு வழக்கறிஞர் கிருஷ்ணன், துணைத் தலைவர் பரமசிவம் ஆகியோர் தலைமை தாங்கினர். கல்லூரி முதல்வர் முனைவர் ஹரிகுமார் அனைவரையும் வரவேற்றார். பேரணியை செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொஹத்தியர் அலி மஸ்தான், மேல்மலையனூர் வட்டார கல்வி குழு தலைவர் நெடுஞ்செழியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். பேரணியில் செஞ்சி வட்டாட்சியர் ஏழுமலை, குற்றவியல் அரசு வழக்கறிஞர் சக்திவேல், வர்த்தக சங்க தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய சாலைகளின் வழியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகியிருக்கும் என்று தூத்துக்குடியில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று ஒட்டுமொத்த இந்துக்களையும் மிகவும் மோசமாக ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இதற்கு மீண்டும் எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்துக்களின் உணர்வுகள் புண்படும் அளவிற்கு ராகுல் காந்தி பேசினாலும் தமிழகம், பாண்டிச்சேரியை சேர்ந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் அமர்ந்துள்ளது வேதனை அளிக்கிறது என்றும் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சப்தம் போடுகின்றார்களே தவிர எந்த பயனும் இல்லை என்றும், தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் நாடாளுமன்றத்தில் ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகி இருக்கும் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நிலவி இருக்கும். நேற்று நீங்க பாத்தீங்கன்னா நான் எனது கடுமையான கண்டனத்தை ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என்று சொல்லி ஒட்டுமொத்தமான இந்துக்களையும் அவர் மிகவும் மோசமாக விமர்சித்திருக்கிறார். இதற்கு எங்களது கடுமையான கண்டனத்தை நாங்கள் தெரிவித்து இருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு பாராளுமன்றத்திற்கு என்று ஒரு விதிமுறைகள் இருக்கிறது, நடைமுறைகள் இருக்கிறது. இதையெல்லாம் மீறி படம் காண்பித்துக் கொண்டிருந்தார் நேற்று. ஆக இது 3 அமைச்சர்கள் அவருக்கு எழுந்து பதில் சொன்னார்கள் அப்படின்றத எதிர்மறையா சொல்றாங்க. அவர் எல்லாம் தவறாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அமைச்சர்கள் குறுக்கிட்டு அதற்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் அக்னிவீர், அதில் தியாகிகள், அவர்கள் எல்லாம் நிச்சயமாகவே இந்த நாட்டிற்காக தனது இன்னுயிரை ஈந்தவர்கள். அவர்களுக்கு எந்த இழப்பீடும் கொடுக்கவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை சொன்னார். உடனே மரியாதை. சீர்காழியை அடுத்த வைத்தீஸ்வரன் திருக்கோவிலில் திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த வைத்தீஸ்வரன் திருக்கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு உட்பட்ட தையல் நாயகியம்மன் உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. நவகிரகங்களில் செவ்வாய் பரிகார ஸ்தலமான இக்கோவிலுக்கு திரைப்பட நகைச்சுவை நடிகர் யோகி பாபு வருகை புரிந்தார். தொடர்ந்து அவர் வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகியம்மன், செல்வமுத்துக்குமார சுவாமி, அங்காரகன் ஆகிய சுவாமிகளின் சன்னதியில் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தார். அவருக்கு கோவில் அர்ச்சகர்கள் சுவாமி பிரசாதங்கள் வழங்கினர். குடியாத்தம் அடுத்த பூமலை கிராமத்தில் மலைக்குன்றில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த முருகன் திருக்கோவிலில் திருக்கிருத்திகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பூமலை கிராமத்திற்கு உட்பட்ட மலைக்குன்றில் அமைந்துள்ள மிக பழமை வாய்ந்த முருகன் திருக்கோவிலில் கிருத்திகையை முன்னிட்டு முருகன் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக குடியாத்தம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண மரியாதை அளிக்கப்பட்டது. இதில் கோவில் நிர்வாகிகள் நடேச அடிகளார், பர்க்குணம் மோகன், கோவிந்தராஜ், சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வள்ளி தெய்வானை முருகப்பெருமானை வழிபட்டனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் சாமு நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் அந்தியூர் சிவாவை ஆதரித்து ஆசூர் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் சாமு நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோர் பொதுமக்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் சாமு நாசர் பேசினார்.
அப்போது இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி இயற்கையின் சீற்றத்தால் காலமானார் என்றும், ஆனால் ஆசூர் காலனி பகுதி மக்களுக்கு ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டில் ரேஷன் கடையை கட்டி கொடுத்துள்ளார் என்றும், புகழேந்தியை இழந்துள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தற்போது போட்டியிடும் அந்தியூர் சிவாவிற்கு இப்பகுதி மக்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தார். இப்பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் பேருந்து போக்குவரத்து வசதி என அனைத்து வசதிகளையும் செய்து தருவார் என்றும் முன்னாள் அமைச்சர் ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர் தெரிவித்தார். வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியின் முன்னதாக ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி ஆகியோருக்கு ஆசூர் காலனி பொதுமக்கள் மலர் தூவி சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் ஆவடி மாநகராட்சி மேயர் உதயகுமார், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரபு, மாநில மாணவரணி இணை செயலாளர் ஜெரால்ட் செங்குட்டவன், திருவள்ளூர் மகளிர் ஒன்றிய அணி செயலாளர் சங்கீதா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அந்தியூர் சிவாவை ஆதரித்து ஆசூர் பொதுமக்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்குகள் சேகரித்தனர். தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் சுற்றுலா கண்காட்சி குறித்த அறிவிப்பு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. மதுரையில் செப்டம்பர் 20 முதல் 3 நாட்கள் நடைபெற உள்ள சுற்றுலா கண்காட்சி குறித்த அறிவிப்பு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது. இதில் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் தென்னிந்திய ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் சங்கத்தின் கௌரவ செயலாளருமான நடராஜன், தலைவர் சியாமா ராஜு, GRT ஹோட்டல்ஸ் தலைமை செயல் அதிகாரி விக்ரம் கோட்டா, மதுரை டிராவல் கிளப்பின் துணைத் தலைவர் சுந்தர் சிங்காரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து இந்திய தொழில் கூட்டமைப்பு சுற்றுலா பணிக்குழுவின் தலைவர் விக்ரம் கோட்டா பேசிய போது, இந்தியாவின் முதன்மையான சுற்றுலா தலமாக விளங்கி வரும் தமிழ்நாட்டின் சுற்றுலா தலத்தை பராமரிக்கவும் வலுப்படுத்தவும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையானது உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். நம்ம தமிழக சுற்றுலாத்துறை நம்ம வெளி மாநிலங்கள்லயும் வெளிநாடுகள்ல நடக்கிற ட்ரேட் ஃபேர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுக்கு நம்ம போக முடிஞ்சவங்க ஒரு 10-15 பேர் இங்க இருந்து அவங்களோட போய் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஹோட்டல்களை பத்தியோ சுற்றுலா தலங்களை பத்தியோ நம்ம அங்க ஒரு ரோட் ஷோல பார்ட்டிசிபேட் பண்றோம். பட் இங்க நம்ம வெளி மாநிலங்கள்லயும் வெளிநாடுகள்ல இருந்தையும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள ரெகுலரா நம்ம இங்க வர வச்சு அவங்களுக்கு நம்ம தனியார் மற்றும் அரசாங்கமும் சேர்ந்து அவங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணி அவங்கள இங்க இருக்கிற செல்லர்ஸோ எல்லாரும் மீட் பண்ண வச்சு இங்க இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரிய வச்சு அவங்கள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பல முக்கியமான இடங்களுக்கு கூட்டிட்டு போய் நம்ம செலவுல தங்க வச்சு அவங்களுக்கு அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சா மட்டும்தான் நம்ம இதை அந்த நம்பர் 1 ஸ்டேட்ங்கிறத நம்ம தக்க வைக்க முடியும். ஸோ அதனோட சிறு முயற்சியா நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான அனைத்து ஹோட்டல் செயின்களும், டூர் ஆபரேட்டர்ஸ், டிராவல் ஏஜென்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா இந்த துறை சார்ந்த அனைத்து பேரும் இதுல ஒன்றிணைந்து நாங்க கிட்டத்தட்ட இதுல பல லட்சங்கள் மதிப்புள்ள எங்களுடைய சர்வீஸ அவங்களுக்கு நம்ம ஹோஸ்ட் பண்றோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேசிய பதிலுரைக்கு எதிர்க்கட்சியினர் கடும் அமளி. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் மீன்பிடி படகுகளையும் உடனே விடுவிக்க வேண்டும். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். நெல்லையில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதி ரீதியாக மோதிக்கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற மத நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 27 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் TV என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.